ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்தீஷ் ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னிவாடிக்கு நியர்பையாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லேண்டை தாங்க. இந்த இடம் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன, இதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடிக்கு நியர்பையாக ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோடு ஃபெசிலிட்டியோட நம்ம ஊரடி தோட்டமாகவும் இந்த இடம் கிடைக்குதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா தார் சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு மண் பாதை வருதுங்க. 12 அடிக்கு மண் பாதையும் நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த இடத்த பார்த்துட்ருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த தாங்க நம்ம அத்துமால், இந்த பருத்தி காடு போட்டிருக்காங்க இல்லையா, இதிலேருந்து அத்துமால் ஆரம்பிச்சுங்க நம்மளுக்கு பின்னாடி வரைக்கும் போகுதுங்க. இது நம்மளுக்கு ஒரு கரும்பு மண் பூமியாகவும் நம்மளுக்கு இந்த இடமான கிடைக்கிது. நம்மளுக்கு வந்து 12 அடி மண் பாதையும் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. நம்மளுக்கு வந்து நம்ம தோட்டத்து வரைக்குமே மண் பாதை தார் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாங்க இந்த மண் பாதையானது அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு 12 அடிக்கு இந்த மண் பாதையும் கிடைக்குதுங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு இந்த தோட்டமானது ஒரு வீடோடய நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இப்போ கேட்குறீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க, அதாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுற மாதிரி, அதாவது நாங்கள் வந்து இங்கே விவசாயம் பார்க்குறதுக்கு தங்கி இருந்து ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டில் நாங்கள் தங்கியிருந்து விவசாயம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ நாங்கள் எடுத்து போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மோல்டிங் வீடும் அமைஞ்சிருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல ஃபுல்லாகவே பருத்தி காடு தாங்க போட்டிருக்காங்க. நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம அத்துமலை காட்டினோம் இல்லையா, அந்த அத்துமலை பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முள் மரம் தெரியுதில்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு அத்துமலை வருதுங்க. இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து எல் டைப்பில் இந்த லேண்டானது நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்து வர வரைக்கும் இருக்கக்கூடிய மண்பாதை தாங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை ஒட்டினாப்பில் தென்னை மரமும் ஒரு 20 தென்னை மரமும் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ காய் வந்து வெட்டிட்டாங்க, அடுத்து பாலை போட்டுட்ருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்க தென்னை மரத்தை ஒட்டினாப்புல தான் இங்கே இதுவும் பருத்தியும் போட்டிருக்காங்க. நம்ம வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம ஒரு மோல்டிங் வீடு சொன்னோம் இல்லையா, அந்த மோல்டிங் வீடு இது தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுற அளவுக்கு இருக்குங்க. ஒரு ஹாலு, அட்டாச்சு பாத்ரூமு, மோல்டிங்கோட நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கேட்டு. இப்போ வீட்டில் வந்து ஆள் இல்லைன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு நாங்கள் காட்டிடுவோம். நம்ம பருத்தி காட்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து ஓசு மூலியமாக பாய்ச்சிட்ருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் கிடையாது. ஓப்பனில் நம்ம தண்ணி கிணத்துலேருந்து மோட்டரை போட்டு விட்டு அப்படியே நேரடியாக தண்ணீர் பாய்ச்சுற முறை தாங்க நம்மளுக்கு இந்த தோட்டமானது அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டம் நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த தோட்டத்தில் வந்து மாடு, ஒரு ஆடு இந்த மாதிரி வாங்கி வளர்க்குற மாதிரி இருந்தாலும் அதுக்காகவும் செட்டு போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வீட்டோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்கு வச்சுருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஏக்கருக்கு ஃபுல்லாக மிளகா போட்டு விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பருத்தி காடு, அது இல்லாமல் சோளம், மக்காச்சோளம், அது இல்லாமல் மிளகாய், இது பூராமே இங்கே சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம அத்துமால் சொன்னோம் இல்லையா, இந்த அத்துமால் இங்கேக்குள்ளே ஒரு மரம் தெரியுது இல்லைங்க, சின்னதாக கோழி மரம், அதாங்க இந்த இடத்தோட அத்துமால். இதிலேருந்து ஃபுல்லாக அப்படியே ஆரம்பித்து எல் டைப்பாக நம்மளுக்கு போகுதுங்க. இது பின்னாடி எல்லாமே மக்காச்சோளங்க. இது பின்னாடி எல்லாமே மக்காச்சோளம் போட்டு விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. இந்த கருவேல மரம் தெரியுது பாருங்கள், இதாங்க நம்மளோட இடத்தோட அத்துமால். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு கிணறு, ஒரு ஃப்ரீ சர்வீஸோடு நம்மளுக்கு இந்த தோட்டம் கிடைக்கிதுங்க. அப்படி பின்னாடி தென்னை மரம் தெரியுது இல்லையா, அந்த தென்னை மரத்து வரைக்கும் அத்துமாலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி மிளகா, பருத்தி, மக்காச்சோளம், அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து தக்காளியும் இந்த இடத்துல வந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்தோன்னா வீடியோட ஆரம்பத்தில் உங்களுக்கு காமிச்சிருப்போம். வீட்டை ஒட்டினாப்புலேயே ஒரு 20 தென்னை மரமும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இங்கே தெரியக்கூடிய மக்காச்சோளம், இந்த உழுது போட்டிருக்க காட்டை ஒட்டினாப்பில் இருக்க மக்காச்சோளம், இது வரைக்கும் அத்துமாலுங்க. இது நம்மளுக்கு வந்து இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 68 சென்ட்டுங்க. இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 25 லட்ச ரூபா கோர் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு குறைச்சி பேசலாமோ அந்த அளவுக்கு குறைச்சி பேசி சிறப்பாக வாங்கி தரோம். நாங்கள் ரெடியாக இருக்கோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே வந்து உங்களை விசிட் பண்ணிக்கிறோம், நேராக கூட்டு போய் காட்டுறோம். இந்த லேண்டானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நேராக உட்காந்து ஓனர்கிட்ட சிட்டிங் பேசிக்கலாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்களாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லைங்களா, இந்த இடத்துக்கான கிணறு இது தாங்க. இதுக்கான ஃப்ரீ சர்வீஸ் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பாய்ச்சிட்ருக்காங்க, மோட்ரு ஓடிட்டுருக்கு, அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் 68 சென்ட்டுங்க. இதுக்காக அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 25 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு குறைச்சி பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரோம். நாங்கள் ரெடியாக இருக்க கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே உங்களை விசிட் பண்ணி நேரடியாக நம்ம போய் காட்டுறோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேராக வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஷ் ரியல் எஸ்டேட். நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் எங்கள் சேனல் க்ரோத் ஆகிட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.